நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வேதத்தை திறந்து கொள்ள போகிறோம். தேவன் செய்தான நன்மைகளை அவருக்கு நாம் சாட்சியாக நாம் உயர்த்த போகிறோம். அருமையான தேவ ஜனங்களே, அநேக விதமான பாடுகள் நம்மை மேற்கொண்டது, அநேக விதமான இழப்புகள் நம்மை மேற்கொண்டது, அநேக விதமான உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மை முடிசூட்டி இந்நாள் வரையிலும் அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கிருபை மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. இந்த 2026 வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறதான வாக்குத்தத்தம் என்னவென்று சொன்னால், ரினியூ, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை விடவும் இந்த வருடத்திலே நாம் புதிதாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். நாம் புதிதாக மாற்றுகிறதான போது கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய விதமான செயல்களை அவர் செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்குரைக்கிறதான தேவனாக காணப்படுகிறார். இந்த வேதத்திலே நாம் மாறுகிறது என்று சொல்லும் போது நாம் அவருக்காக ஓடி ஒரு மறுரூப நிலைமையை நாம் அடைய வேண்டியது மிகவும் அவசியம் என்று சொல்லப்படுகிறது. ரோமர் 12 அதிகாரம் வசனம் 2 நாம் படிக்கலாம். ரோமர் 12 அதிகாரம் வசனம் 2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பிரியமான தேவஜனங்களே, பவுல் இந்த ரோமருக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறதான போது 2 விதமான ஜனங்களுக்காக அவர் எழுதுகிறார். குறிப்பாக அவர் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். எப்படிப்பட்டதான விசுவாசிகள் இவர்கள் என்றால், இவர்கள் யூதயா விசுவாசிகளாக இருக்கிறார்கள். யூதயா என்று சொல்லும்போது அவர்கள் தங்களுடையதான வேதத்தின் கட்டளைகளையும் வேதத்தின் ரகசியங்களையும் இவர்கள் தெரிந்தவர்கள். இன்னொரு குரூப் யார் என்று சொன்னால், அவர்கள் புறஜாதியிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது அவர்களுக்குள்ளதாக கலாச்சாரங்களும் ரோமர்களுக்கிடையே காணப்பட்டதான அந்த ஒழுக்க சீர்கேடுகளும் இவர்களுக்குள்ளதாக காணப்பட்டது. பவுல் இவர்களுக்கு எழுதி ஊக்கப்படுத்தும் போது சொல்லுகிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. இப்போது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறீர்கள், இயேசுவோடு கூட அந்த உறவு உங்களுக்கு வந்திருக்கிறது. இனிமேல் நீங்கள் இந்த உலகத்தோடு கூட ஒத்து போகிறதான ஒரு அனுபவம் உங்களுக்கு காணப்படக்கூடாது. தேவன் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படிப்பட்டதான ஒரு திட்டத்தையும் அப்படிப்பட்டதான ஒரு நோக்கிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் என்று சொல்லுகிறார். நாம் வாசித்ததான இந்த வசனத்தினுடையதான பின்னணியத்தை பார்க்கும்போது ரோமர் இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறது பவுலாக இருக்கக்கூடும் என்று சொல்லி அநேக வேத வல்லுநர்கள் அவர்கள் தங்களுடையதான எழுத்துக்களிலே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த அதிகாரம் 1 முதல் 12 அதிகாரம் வரையிலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையை செய்திருக்கிறதான நன்மைகளை இந்த நிருபத்தை எழுதினவர் அவர் எடுத்துரைக்கிறார். என்னவென்று சொன்னால், நாம் ஒரு காலகட்டத்திலே பாவத்துக்குள்ளதாகவும் உடைக்கப்பட்டதான நிலைமையிலும் இருளின் அதிகாரத்திலும் நாம் காணப்பட்டோம். ஆனால் தேவன் அவருடைய விசுவாசத்தை நமக்கு கொண்டு விசுவாசத்தினால் நம்மை நீதிமான்களாக்கி பாவத்திலிருந்து நம்மை மீட்டு நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அவர் கொடுத்து அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய எல்லா வல்லமையினாலும் அவர் நம்மை புதுப்பித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மாத்திரமல்ல, அதிகாரம் 12 - 16 வரையிலும் பார்க்கிறதான போது நம்முடையதான கடமை எப்படி இருக்கிறது, தேவன் நம்மை மீட்டிருக்கிறார், இதற்கு அப்புறமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனை பிரியப்படுத்துகிறதாகவும் ஒரு மறுரூபமானதான ஒரு வாழ்க்கையாகவும் அதோடு கூட முடியாமல் அவருக்கு ஊழியம் செய்கிறதாகவும் அவரை நேசிக்கிறதாகவும் பரிசுத்தத்தில் ஜீவிக்கிறதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த ரோமபுரியில் உள்ளதான விசுவாசிகளுக்கு அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். ரோமர் 12:1 இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியவுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதாவது அப்படி இருக்க சகோதரரே என்று சொல்லி இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அப்படியானால் அதற்கு முன்பதாக பவுல் சொல்லி இருக்கிறார், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காணப்பட வேண்டும், உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார். இப்போது நீங்கள் உங்களுடைய ஆராதனை புத்தி உள்ளதான ஒரு ஆராதனையாக காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமானதாக உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை காணப்பட வேண்டும், உலகத்தோடு நீங்கள் ஒத்து போகக்கூடாது, மாறாக தேவன் விரும்புகிற வண்ணமாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாம் படித்ததால் இந்த வசனம் 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லுகிறது. 1, உலகத்தோடு கூட ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. டு நாட் கன்ஃபார்ம் அப்படின்னா நீங்கள்
உங்களுடையதான உலகத்துள்ளதான காரியங்களுக்கு நீங்கள் அகப்பட்டு காணப்படக்கூடாது, விழுந்து விடக்கூடாது, ஆழமாக அந்த நிலைமையில நீங்கள் செல்லக்கூடாது. மாறாக நீங்கள் மறுரூபம் ஆகிறவர்களாக காணப்பட வேண்டும். மறுரூபம் ஆகிறதான போது உங்களுடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்படுகிறதான அனுபவத்திலே நீங்கள் காணப்படுவீர்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கலாத்தியர் 1:4 பவுல் சொல்லுகிறார், அவர் நம்மை இப்பொழுதில் இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து அவர் நம்மை விடுவித்திருக்கிறார். அப்ப தேவன் ஒரு பொல்லாத ஆவிகளுக்குள்ளதாகவும் பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்தும் பொல்லாத கட்டுகளில் இருந்தும் அவர் நம்மை மீட்டிருக்கிறார். எதற்கு என்று சொன்னால் நாம் ஒரு புதுப்பிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக. பிரியமான தேவஜனங்களே, இந்த 2025 வருடம் பலவிதமான பாடுகளையும் வேதனைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்திருக்கும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி உங்களை நீங்கள் பிரதிபலிக்கிறீர்கள்? தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிறதான வைராக்கியத்தில் ஓடுகிறீர்களா, அல்லது பாடுகளும் வேதனைகளும் வருகிறதான போது என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் தளர்த்தி கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறீர்களா? எபேசியர் 4:23 சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து விட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பிரியமான தேவஜனங்களே, நம்ம இந்த 2026 வருடத்திலே நுழைந்து கொள்ளுகிறதான போது நீங்களும் நானும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். என்னவென்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு புதிய மனிதனாக நான் வாழ விரும்புகிறேன். என்னை நானே புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பழைய மனிதனை நான் களைந்து போட்டு புதிதான ஒரு அனுபவத்திலே நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே என்கிறதான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். இதற்காக என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு சில விதமான காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி நான் இந்த வேலையை முடிக்க விரும்புகிறேன். புதுப்பித்தல் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஆடம்பரம் அல்ல, அது அவசியம். புதுப்பித்தல் இல்லாமல் நாம் மெதுவாக வழி தவறி உலர்ந்து பயனற்றவர்களாக மாறிவிடுவோம். ஆம் பிரியமானவர்களே, புதுப்பிக்கிறதான ஒரு அனுபவம், ஆவியின் புதுப்பித்தல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படவில்லை என்று சொன்னால் நாம் உலர்ந்து போகிறவர்களாகவும் உடைந்து போகிறவர்களாகவும் கிறிஸ்துவை விட்டு நாம் விலகி செல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது அவருக்காக நாம் இன்னும் ஓட முடியும். ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம் களைப்பு இல்லாமல் சோர்வு இல்லாமல் அவருக்காக நாம் ஓடுகிறதற்கும் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கும் ஆயத்தமாக காத்திருக்கிறோமா? எதற்காக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும்? முதலாவதாக, நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்ந்து போயும் பலனற்றும் இருக்கிறவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் படித்ததான வசனத்தினுடையதான முற்பகுதி சொல்லுகிறது பாருங்கள். வசனம் 30, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள், ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான போது ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் உயர்ந்து கொண்டு இருந்திருக்கலாம், நம்முடைய ஜெப வாழ்க்கை அதிகமாக இருந்திருக்கலாம், வேதம் படிக்கிறது அதிகமாக இருந்திருக்கலாம், தியானிக்கிறது அதிகமாக இருந்திருக்கலாம், சபைக்கு செல்லுகிறது அதிகமாக இருந்திருக்கலாம். ஆனால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் என்று சொல்லி ஆகிறதான போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு டேகை வைத்துக் கொள்ளுகிறோம், நான் ஒரு மூத்த விசுவாசி என்று சொல்லி. ஆனால் அந்த மூத்த விசுவாசி என்று சொல்லும்போது அநேக நேரங்களிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியே கொஞ்சமாக கீழே செல்லுகிறதாக இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார், உங்களுடைய பலனை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், ஆவிக்குரிய பலனை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி. என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சரீரம் பலவீனம் உள்ளதாக காணப்படுகிறது, ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவியை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம எல்லாருடையதான கரங்களிலுமே மொபைல் போன் காணப்படும். ஆனால் இந்த மொபைல் போனிலே மறுபடியுமாக நாம் சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி என்றால் மாத்திரமே அந்த மொபைல் போனை நாம் தொடர்ந்து பயன்படுத்த முடியும். அல்லது ஒரு நாள் நாம் சார்ஜ் செய்துவிட்டு ஒரு 4-5 மணி நேரம் பயன்படுத்தி விட்டு அதற்கு அப்புறமாக அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் சார்ஜ் அது சுத்தமாக இல்லாமல்
அது ஆண் கூட ஆகாமல் இருக்கும், எந்த பிரோஜனமும் இல்லாமல் இருக்கும். அநேக நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது. சபைக்கு வரும்போது நாம் பலன் பெற்றவர்களாக இருக்கிறோம். அதற்கப்புறமாக நம்முடைய ஜெப வாழ்க்கை, தியான வாழ்க்கை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான் நிலைமை மாற வேண்டும். கர்த்தருக்கு நாம் காத்திருந்து நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, நாம் எதற்காக புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அநேக நேரங்களில் உலக பிரகாரமான பாவங்களிலும் உலக பிரகாரமான இச்சைகளிலும் நாம் விழுந்து நம்மை நாம் மோசப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அநேக விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியர்களாக இருக்கட்டும், தேவனுக்கு எதிரான காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களாக இருப்போம். எபேசியர் 4:22-24 சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 51 சொல்லுகிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அவருடைய உற்சாகமான ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. ஒரு நொறுங்கி போய் இருக்கிறதான, அதாவது ஒரு கீறல் விழுந்து இருக்கிறதான ஒரு பாத்திரத்தில் நாம் சாதாரணமான ஒரு இடத்திலே வைத்து தண்ணீர் ஊற்றினால் அந்த தண்ணீர் அது வெளியே போகும், அந்த பாத்திரம் நிரம்பாது. ஆனால் அதே பாத்திரத்தை தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறதான ஒரு இடத்திலே வைத்துவிட்டு தண்ணீரை ஊற்றினால் அந்த பாத்திரத்திலே தண்ணீர் முழுமையாகிறதாக நாம் உணர்வோம். ஏன்? ஏற்கனவே அந்த பாத்திரம் உடைந்து இருக்கிறது. உடைந்த பாத்திரம் ஏற்கனவே தண்ணீருக்குள்ளதாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நம்முடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. சபைக்கு வருகிறேன், சபையிலே இருக்கிறேன், இந்த விதமான வேலைகளை செய்கிறேன், இந்த விதமான ஊழியத்திலே நான் ஈடுபடுகிறேன் என்று நாம் சொல்லிக்கொண்டு நம்மை முழுமையாக நிரம்புகிறதற்கு நாம் விடாமல் ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் நாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிறதான போது நாம் நிச்சயமாக இந்த உலக பிரகாரமான பாவங்களிலும் சாபங்களிலும் இருந்து வெளியே வருகிறவர்களாக காணப்படுவோம். புதுப்பித்தல் தேவனுடன் நான் நடக்கும் வாழ்க்கையின் தூய்மை, தெளிவு மற்றும் பரிசுத்தத்தை அது மீட்டெடுக்கிறதாக காணப்படுகிறது. எனவே புதிதாக்குதல் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. மூன்றாவதாக, எதற்காக நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்கும் நமக்குமான உறவு அது துண்டிக்கப்படாது, மாறாக அது நிலைத்து கொண்டிருக்கிறதாக இருக்கும். புலம்பல் 3:22-23 சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அப்படி இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிதாக இருக்கும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபையாக இருக்கிறது. அது எப்படி நடக்கிறது? நம்மை நாம் புதுப்பித்து தேவனுடைய சமூகத்தை நாம் ஓங்கி வளருகிறதான போது. யோவான் 15:4-5 வரையிலும் இந்த வசனங்கள் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நான் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னில் நிலைத்திருக்கிறதான போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக காணப்படுவீர்கள். நேற்று தேவனோடு இருந்த இடைப்பாடு இன்று அவரோடு உள்ள உறவிற்கு மாற்றமாகாது. தேவன் பழைய ஆசீர்வாதங்களின் நினைவுகளை அல்ல, தினமும் புதிய நெருக்கத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். நான் நேற்றைக்கு அவரோடு கூட இணைந்திருந்திருக்கிறேன், நேற்றைக்கு அவரோடு கூட ஜெபித்திருக்கிறேன், நேற்றைக்கு நான் அவரோடு கூட வேத வசனத்தை தியானித்திருக்கிறேன் என்று நான் சொன்னால் இன்றைய நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அந்த நீடிப்பை நாம் தொடர்ந்து வைத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். எனவே அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியுள்ளதான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படுகிறதாக இருக்கும். நாமும் தேவனோடு நடக்கிறதான நடக்கையும் அவரோடு உறவாடுகிறதான உறவாடுதலும் அது ஒரு நல்ல ஒரு உறவை கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. எனவே நாம் தேவனோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறது அவசியம். நான்காவதாக பார்க்கிறதான போது, நீங்கள் தேவனுடைய ஊழியங்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி விரும்பினால் அவருடைய வல்லமை உங்களுக்கு தேவைப்படுகிறது. அது எப்படி அந்த வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும்? சகரியா 4:6 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம ஒருவேளை மிகவும் அதிகமான ஊழியத்தில் இருக்கிறதான ஒரு ஊழியர்களாக இருக்கலாம், நீண்ட வருடமான ஒரு விசுவாசிகளாக இருக்கலாம், ஆனால் அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆவி நம்முடைய மத்தியிலே காணப்படவில்லை என்று சொன்னால் நம்ம
எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினாலும் நம்முடைய அதிகாரத்தினாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் எதையுமே செய்ய முடியாது. ஆனால் அவரை நாம் தக்க வைத்து அவருக்காக நாம் வாழுகிறதான போது, அவருக்காக நாமே புதுப்பிக்கிறதான போது அவருடைய பலனை நாம் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள முடியும். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் வசனம் 4-8 வரையிலும் பார்க்கிறதான போது இங்கே எலியாவை குறித்து பார்க்க முடியும். தேவனுடைய சமூகத்தில் அவன் களைத்து போய் அவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். தேவன் அவரை பலப்படுத்துகிறதை பார்க்க முடியும். அவருடைய சமூகத்திலே காணப்படும் போது இந்த தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், நம்மை புதுப்பிக்கிறவராக காணப்படுகிறார். புதுப்பித்தல் இல்லாமல் தேவனை சேவிப்பது சோர்வு, ஏமாற்றம் மற்றும் உள்ளார்ந்த வெறுமையை உருவாக்குகிறது. தேவன் நம்முடைய சொந்த பலத்தினால் அவரை சேவிக்க நம்மை ஒருபோதும் அழைக்கவில்லை. ஒருவேளை நமக்கு அநேக விதமான தாளந்துகள் இருக்கலாம், அநேக விதமான இசை கருவிகளை இசைக்கிறதான, பாடுகிறதான, பிரசங்கிக்கிறதான அல்லது மற்ற விதமான ஊழியங்களை செய்கிறதான கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை நாம் சொந்த பலத்தினாலே ஒருபோதும் செய்கிறதற்கு முற்படக்கூடாது. தேவனுடைய பலத்தினாலே அதை செய்கிறதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஏன்? அவருடைய பலன்தான் நம்மை பூரணமாக்குகிறதாக காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான பலனையும் இழந்து புதுப்பிக்கிறதற்கு கூட முடியாத ஒரு நிலைமையில நீங்கள் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நீங்களே புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 5வது பார்க்கும்போது நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளும் போது தேவன் புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவர். நாமே ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் புதுப்பித்து பலனடைய செய்யும் போது அவர் புதிய காரியங்களை செய்கிறவர். ஏசாயா 43:18-19 வரையிலும் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம் பிரியமான தேவஜனங்களே, முன்னானவைகள் ஒருவேளை பலவிதமான பாடுகளாக இருக்கலாம், பலவிதமான வேதனைகளாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடையதான உறவுகளை நீங்கள் இழந்ததான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே கர்த்தர் உங்களை அழைக்கிறது எதற்கென்று சொன்னால், அதிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு புதிதான காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி நாமே நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளும் போது இந்த தேவன் புதிய காரியங்களை அவர் செய்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை நாடுகிறதான, தேடுகிறதான, அவரை தேடி வருகிறதான பிள்ளைகளை அவர் கைவிடுகிறதில்லை. மாறாக நம்முடைய புதுமையின் அனுபவங்களை பார்த்து அவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் புதியதான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். புதுப்பித்தல் புதிய தரிசனத்திற்கும் புதிய கீழ்ப்படிதலுக்கும் புதிய அபிஷேகத்திற்கும் ஆயத்தப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. ஒரு அடர்ந்த காட்டிலே வெயிலின் கொடுமையின் தாக்கத்தினால் அந்த காடு தீப்பற்றி எரிகிறது. மிகவும் பச்சை பசேல் இருந்தது, ஆனால் திடீரென்று அது தீப்பற்றி எரிகிறதாக இருக்கிறது. அந்த எரிதலுக்கு அப்புறமாக ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே கருகி போய் உலர்ந்து போய் ஒன்றுக்கும் உதவாத நிலைமையிலே அந்த காடு காட்சி அளிக்கிறது. கொஞ்ச நாட்கள் ஆகிறதான போது ஒரு சீரான ஒரு மழை வருகிறது. மழை பெய்ய 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 மறுபடியுமாக ஒரு புதிதான துளிர்கள் விட்டு அந்த காடு மறுபடியும் இன்னும் பச்சை பசேல் என்று அது காட்சி அளித்ததாக காணப்படுகிறது. இதே போலதான் பிரியமான தேவஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சூழ்நிலைகளும் சவால்களும் சந்திக்கிறதான போது, உடைக்கப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை கடந்து வந்ததான போது, இதோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று பிறர் நினைத்ததான போது அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு புதிதான ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். புதிய காரியங்களை செய்கிறதான தேவன் அவர் உங்களுக்கு புதிய அழைப்பை அவர் கொடுக்கிறவர். புதுப்பித்தல் தேவனுடைய அழைப்பை, அது நம்முடைய முயற்சியினால் மட்டுமல்ல, புதுப்பித்தல் சுய முன்னேற்றமும் அல்ல, அது தெய்வீக மீட்பாக காணப்படுகிறது. ஆனால் இப்போது கேள்வி என்னவென்று சொன்னால், எப்படி நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறது, எப்படி என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிறது என்று சொன்னால், ஆவிக்குரிய புதுப்பித்தல் தானாக நடைபெறுகிறது இல்லை. நாம் தேவனுக்கு சரியான முறையிலே பதிலளிக்கின்றதான போது அது நடைபெறுகிறதாக இருக்கிறது. எப்படி நாம் அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறது? நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வருகிறது நிமித்தமாக நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு மறுபடியும் அவருடைய சமூகத்திலே நாம் திரும்பி வருகிறதான போது நம்முடைய முழு இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் கடந்து வர வேண்டும். யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 12-13 வரையிலும் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் நாம் மீண்டு வரும்போது அவர் நம்மை புதுப்பிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். இரண்டாவதாக, நாம்
தேவனுடைய வார்த்தையோடு கூட நம்மை புதுப்பிக்கின்றதான போது உலக பிரகாரமான காரியங்களுக்கும் அந்த ட்ரெண்டுக்கும் ஏற்றாற் போல நாம் மாறுகிறது அல்ல, இந்த தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக நாம் மாற்றிக்கொள்ளுகிறது. அதை படிக்கின்றதான போது, தியானிக்கின்றதான போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனையை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:25 சொல்லுகிறது, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அவருடைய வசனம் நமக்கு மறு ஜீவியத்தை கொடுக்கிறது. அவருடைய வசனம் நமக்கு ஒரு புதுமையை கொடுக்கிறதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் இல்லாமல் புதுப்பிக்கிறதான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சாத்தியமற்றதாக இருக்கிறது. இந்த தேவனுடைய வசனம் தான் நம்முடைய சிந்தனைகளையும் நினைவுகளையும் நம்முடைய எல்லா விதமான செயல்களையும் அது மாற்றி புதுப்பிக்கின்றதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, இந்த தேவனோடு கூட நாம் ஜெபத்திலே நேரத்தை செலவிடுகிறதான போது அந்த புதுப்பிப்பு உண்டாகுகிறதாக இருக்கிறது. நான்காவது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்திருக்கும் போது அந்த புதுப்பிப்பு உண்டாகிறதாக இருக்கிறது. தீத்து 3:5 சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை அவர் ரட்சித்திருக்கின்றதான தேவனாக காணப்படுகிறார். இந்த தேவன் நம்முடையதான நற்கிரியைகளை பார்த்து அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நற்கிரியைகளுக்கு அவர் நமக்கு புதுப்பிப்பை கொடுக்கிறது அல்ல, மாறாக அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய கிருபைகளினாலும் அவர் நமக்கு இந்த புது பிறப்பை கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார். எனவே இந்த புதுப்பிப்பு என்று சொல்லுகிறது நம்முடைய எந்த விதமான முயற்சியும் அல்ல, இது முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபையும் அவருடைய இரக்கமுமாக காணப்படுகிறது. ஐந்தாவதாக, நாம் எப்படி இந்த புதுப்பிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் ஆராதனையிலும் அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறது நிமித்தமாக. தேவன் நம்மை சமூக வாழ்க்கையில் நேராக அவர் புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆராதனை நமது இருதயங்களை சரி செய்து, ஐக்கியம் நமது விசுவாசத்தை வலுப்படுத்துகிறதாக இருக்கிறது. நம் சபையாக கூடி வந்து அவரை ஆராதிக்கிறதான போது, சபையாக கூடி வந்து ஐக்கியப்படுகிறதான போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஊக்கம் கடந்து வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல், ஒரு மறு ரூபம் கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. எனவே நாம் அதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். புதுப்பித்தல் தினமும் நடக்க வேண்டியது, அது தொடர்ச்சியானதும் நோக்கத்துடனும் செயல்படுகிறதும் ஆகும். மனமாற தேவனை தேடி தாழ்மையுடன் நடப்பவர்களை இந்த தேவன் அவர் புதுப்பிக்கின்ற தேவனாக காணப்படுகிறார். இன்னும் ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் இந்த வேளையிலே முடிக்க விரும்புகிறேன். நாம் நாமே புதுப்பிக்கிறதான போது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகின்றதான தேவன். சங்கீதம் 51:12 சொல்லுகிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆம் பிரியமானவர்களே, இந்த 2025 வருடத்திலே அநேக விதமான எதிர்பாராத சூழ்நிலைகள் நடந்திருக்கும். அநேக விதமான எதிர்பாராத சவால்களை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். அநேக விதமான எதிர்பாராத இழப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அநேக விதமான எதிர்பாராத பாடுகளையும் உபத்திரவங்களையும் சந்தித்திருப்பீர்கள். ஆனால் இந்த 2026 வருடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே புதுப்பிக்கிறதற்கு என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறதான போது அவர் அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் அவர் நிரப்புகிறதான தேவன். அது மாத்திரமல்ல, நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது ஆவிக்குரிய பலனினால் அவர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவீர்கள். அவருடைய ஆவியினால், பரிசுத்த ஆவியின் பலத்தினால் நம்முடைய உள்ளான மனிதனை நாம் புதிதாக்கி கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே இந்த ஆவியின் புதுப்பித்தல் ஏதோ ஒரு சூழ்நிலையை நாம் வாங்கி கொள்ளுகிறது அல்ல, அவர் அவருடையதான ஆவி நிமித்தமாக நமக்கு கொடுக்கிறதாக காணப்படுகிறது. மூன்றாவதாக, நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளும் போது நமக்குள் நடைபெறுகிறதான அந்த மாற்றம், அந்த ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய பார்வையிலே ஒரு மாற்றம் வருகிறது. அவர் வெளிப்பாடுகளையும் தீர்க்க தரிசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 119:18 சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கும்படிக்கு என்னுடைய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உம்முடைய வேதத்தின் காணப்படுகிற எல்லா ஆழங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்னுடையதான ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து கொள்ளும் அப்பா. ஆவிக்குரிய கண்களை திறந்து கொள்ளுகிறதான போது நீ எனக்காக வைத்திருக்கிறதான செயல்களையும் காரியங்களையும் நாம் பார்க்க முடியும்.
தீர்க்க தரிசனங்களை நாம் பார்க்க முடியும், வெளிப்பாடுகளை பார்க்க முடியும். சாலமோன் சொல்லுகிறார் நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போகிறார்கள், வேதத்தை காக்கிறவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்மை நாமே நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது, நம்மை நாமே நாம் மறுரூபமாக்குகின்றதான போது தேவன் அவருடைய ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நான்காவதாக, இந்த புதுப்பிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தையும் நம்முடைய குண அதிசயத்தையும் அது மாற்றுகிறதாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஐந்தாவதாக, நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ளுகிறதான போது நாம் கர்த்தருக்கு என்று சொல்லி சாட்சியிடுகிறவர்களாக காணப்படுவோம். அப்போஸ்தலர் 2:47 பார்க்கிறதான போது, ஜனங்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள், வேத வசனங்களை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், தங்களை தாங்கள் அவர்கள் அறிக்கையிட்டு இப்போது சபையோடு கூட அவர்கள் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். சபையோடு கூட சேர்க்கப்பட்டதான ஜனங்கள் அவர்கள் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் இருந்து அவர்கள் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டிருந்தார். நாமும் சாட்சியிடுகிறதற்கு அது வழிவகுக்கிறதாக காணப்படுகிறது. பிரியமானவர்களே, 2026 வருடத்திலே நாம் நுழைய போகிறதான போது, இந்த வருடத்திலே நாம் அவரை தேட வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிப்போம். அவரை தேடுகிறதான போது நம்முடைய விசுவாசத்தில் ஒரு புதுப்பிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய ஒப்பு கொடுத்ததில் ஒரு புதுப்பிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய பரிசுத்தத்தில் ஒரு புதுப்பிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகளில் ஒரு புதுப்பிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புதுப்பிப்பு கடந்து வருகிறது, நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கடந்து வருகிறதாக இருக்கிறது. நாம் தேவனுக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் அவருக்காக வாழுவேன் என்கிறதான ஒரு தீர்மானமும் ஒரு நம்பிக்கையும் ஒரு அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறதாக காணப்படுகிறது. எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், என்னுடைய கடந்த கால அனுபவங்களையும் கடந்த கால நிகழ்வுகளையும் கடந்த கால பாடுகளையும் வேதனைகளையும் நாம் அப்படியே விட்டு அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு புதிதான அனுபவத்தோடு கூட இந்த 2026 வருடத்திலே நீங்களும் நானும் நுழைய வேண்டியது அவசியமானதாக காணப்படுகிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று நாம் சோதித்து பார்க்கலாமா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் விரும்புகிற வண்ணமாக இருக்கிறதா, அல்லது தேவன் விரும்பாத வண்ணத்திலே காணப்படுகிறதா? உலகத்தை சார்ந்ததான ஒரு சூழ்நிலையிலே அது காணப்படுகிறதா, அல்லது தேவன் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொல்லுகிறதான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறதா? நமக்காக தேவன் கொடுக்கிறதான ஒரு தீர்க்க தரிசன ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த 2026 வருடம் நம்மை நாமே புதுப்பிக்கின்றதான ஒரு வருடமாக இந்த வருடம் காணப்படட்டும். அதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறவராக காணப்படுகிறார். எல்லா விதமான பழையவைகளையும் நாம் களைந்து போட்டு புதிதான ஒரு அனுபவத்திலே வாழும்படியாக நாம் இந்த தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒருவேளை உங்களுடைய 2025 வருடம் ஒரு பயங்கரமான ஒரு கொடுமையானதாக இருந்திருக்கலாம், பயங்கரமான வேதனைகளாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் வண்ணமாக ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, புதிதாக பிறக்க போகிறதான இந்த வருடம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ஆண்டவர் என்று சொல்லுவோமா? பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவர், இந்த நாளில் எங்களோடு பேசுகிறதான வார்த்தைகளுக்காக நன்றி. நாங்கள் ஆண்டவர் எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகிறதற்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வல்லமை எங்களை இந்த வருடம் முழுவதும் அது ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கடவுளை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.